கொடுத்துள்ளார். இந்த புகைப்படங்கள் பார்த்து மோசமாக விமர்சனங்கள் வந்து கொண்டு இருக்கும் நிலையில் தமிழா பாண்டியன் இதுகுறித்து பேசியுள்ளார். அதில் சிவகுமாருக்கு சினிமா பற்றி நன்றாக தெரியும் என்பதால் அவர் சூர்யா ஜோதிகாவை காதலிக்கிறார் என்று சொன்னதும் அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. சூர்யா அடம்பிடித்து திருமணம் செய்து கொண்டார். வேறு வழியே இல்லாமல் சிவகுமார் திருமணம் செய்து வைத்தார். இதே தவறை இரண்டாவது மகன் செய்துவிடப் போகிறான் என்ற பயத்தில் கார்த்திக்கு சொந்தத்தில் ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து வைத்துவிட்டார். கோடி கோடியாக சம்பளம் வாங்கும் ஒரு நடிகை தனது குடும்பத்திற்கான இத்தனை ஆண்டுகள் சேர்ந்து இருந்ததே பெரிய விஷயம்தான். அது சிவகுமாருக்கும் பெருமை, ஜோதிகாவுக்கும் பெருமை, சூர்யாவிற்கும் பெருமை. ஆனால் இப்போது குழந்தைகள் வளர்ந்து விட்டார்கள். அதனால் இனிமேல் மாமனாரின் கட்டுப்பாட்டில் இருக்க விரும்பாமல் குழந்தைகளின் படிப்பை காரணம் காட்டி குடும்பத்தோடு மும்பையில் செட்டிலாகி விட்டார். ஜோதிகா நடிக்கப் போகிறார் என்று சொன்னதும் பிரச்சனை வந்து சிவகுமார் வீட்டில் சாப்பிடாமல் வெளியில் சாப்பிட்டதாக எனக்கு தகவல் வந்தது. அப்படி என்றால் பிரச்சனை இருக்கு என்று தானே அர்த்தம். இப்போது ஜோதிகா மும்பை வாழ்க்கைக்கு அடிமையாகி விட்டார். அதுதான் அவரின் உடையில் தெரிகிறது. நீண்ட நாட்களாக மனதில் தேக்கி வைத்து இருந்த மும்பை வாழ்க்கையை அவர் வாழ்கிறார் என்று அந்த பேட்டியில் தமிழா பாண்டியன் பேசி உள்ளார்.